இது தெரிய மாட்டேங்குங்க. இது அப்படி இருக்கட்டுமா? சாக்பா இப்படி இருக்கட்டுமா? அங்க தள்ளுவோமா கொஞ்சம்? கரெக்டா இருக்கா? ஒண்ணு இதுதான் தெரிய மாட்டேங்குங்க. சரி ரைட்டு. சரி அப்போ ஆனா இது லைவ் சவுண்ட் இவன்லாம் கேட்காம பாருங்க, செக் பண்ணுங்க உங்க போன்ல. ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதா? சரி ஆரம்பிச்சிருமா ஜாக் பாய்? முதல்ல யாரு கோரிக்கொள்ள? நீ வரத சின்னதானே, ரொம்ப நேரம் எடுக்க கூடாது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சரியா? கரெக்டா இருக்கான்னு பாரு. எனக்கு ஆரம்பிச்சிட்டுமா? Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala hadiya lahu wa may yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேரன்புடனாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாம் பெருங்கருணையும் கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் என்னென்று நின்று நிலவட்டும் என பிரார்த்தித்தவனாக இந்த திருமண கூட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி கிளையின் சார்பாக அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு இங்கு நாம் மார்க்க விளக்க திருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் நாம் அனைவரும் அறிந்து புரிந்து அதன்படி நடந்து நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பது ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த மார்க்க விளக்க திருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் அல் குர்ஆன்ல அஷூரா அத்தியாயத்துல 26வது அத்தியாயம் 3வது வசனத்துல அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக உன்னையே நீயே அடித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அழைக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நானும் என்னை பின்பற்றியவர்களும் என்று கூறுகின்றான். நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும் பொறுப்பு இருக்கின்றது. அழைப்பு என்பது கட்டாயப்படுத்த அல்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவரை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் போது முதலில் நாம் புரிந்து அதன்படி நடந்து நாமும் அந்த ஏகத்துவ பணியை சீரும் சிறப்பாக செய்ய வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களே வெற்றியாளர் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அடிப்படையில் இந்த திருமுறை கூட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. முதலாவதாக சகோதரர் முகமது உவைஸ் கிராத் வழி இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பம் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. La uqsimu biyaumil qiyamah wa la uqsimu bin nafsil lawwamah ayahsabu an nusawwiya banana bal yuridul insanu liyafjura amamah yas'alu ayyana yawmul qiyamah فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرا ولو ألقى معاذيره لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah.
நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக ஓரிரு கொள்கையை தெரிவது அவசியம் என்கின்ற தலைப்பில் சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஅபுதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும் வழிகாட்டிலேயே சிறந்த வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகவும் காரியங்களிலேயே மிகவும் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடியதெல்லாம் அனைத்தும் விதகத்தாகும். ஒவ்வொரு விதகத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையில் நரகத்தின் கொண்டு சேர்க்கும் என்று எச்சரிக்கை உடையவனாக எனது இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துல 5 தூண்கள் மீது ஒரு காரியங்கள் நிறுவப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த 5 காரியம் என்னவென்றால், முதலாவது தொழுகை, இரண்டாவது நோன்பு, முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நான்காவது ஜகாத்து, ஐந்தாவது ஹஜ். இந்த 5 காரியங்கள் இஸ்லாத்துல ஒரு முக்கியமாக நிறுவப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்ப உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்க்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது, அது ஒரு தூண் தான். அதே மாதிரி ஒரு இஸ்லாத்திற்கு இந்த 5 தூண்கள் தான் நிறுவப்பட்டுள்ளது, இது கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கின்றாங்க. முதலாவது நம்ம பார்த்தோம்னா கலிமாவை நம்ம எடுத்துக்கொள்வோம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது கலிமா. இந்த ஒரு கலிமா தான் இருக்கு. இதை நாம கத்துக்கொள்ளணும்னா ஆழமா தெரிந்து கொள்ளணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். 114வது அத்தியாயம் முதல் வசனத்துல சொல்றான், குல் கூறுகிறாக புகழ்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று கூறுகிறாக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கின்றான், வேற யாருமே கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் நாம வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாம நன்றி செலுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கூறியிருக்கிறார்கள். இப்ப நாம இந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தோம்னா இணை வைப்பு பக்கம் அதிகமாக செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். தர்காவுக்கு போவோம், அதே மாதிரி கந்திரிக்கெல்லாம் போவோம். அல்லாஹ் இந்த இணை வைப்பை பத்தி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு மை யுஸ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் நம்ம வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. தொடர்ச்சியாக சொல்றான், ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுறான். அல்லாஹ்வுக்கு நாம இணை வைக்கின்றோமா, அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை சொர்க்கத்தை நமக்கு தடை செய்து விட்டான், நம்ம சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. அதே மாதிரி சொல்றான், அவரது தங்கும் இடம் நரகம். சொர்க்கம் கிடைக்கலனா, நாம சொர்க்கத்துக்கு செல்ல முடியாதுன்னா அவர்கள் தங்குமிடம் நரகத்தில்தான் இருப்பாங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். இப்ப ஒரு மனிதரை நாம எடுத்துக்கொள்வோமே, இந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா 5 நேரம் தொழக்கூடியவராக இருக்கிறாங்க. இந்த தொழுகையும் தவற விடாம தொழுதுறாங்க. அதே மாதிரி வருஷம் வந்தோடனே ரமலான் மாதம் வந்தோடனே
30 நோன்பை வந்து சரியாக பூர்த்தி செய்யறாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஜகாத் கொடுக்குறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதர் தர்காவுக்கு செல்லுறாங்க, அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுறாங்க. அதே மாதிரி அது கூட நேரத்துல தர்காவுக்கு செல்லக்கூடிய அவங்க இருந்தாங்கன்னா அவருடைய நற்செய்திகள் எல்லாம் அழிந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றாங்க, வலவ் அஷ்ரகுல் ஹபீத அன்னஹு மா கானு தஅமலூன், இணை வைத்தால் உங்கள் நல்ல அமல்கள் நற்செய்திகள் எல்லாம் அழிந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி இருக்கின்றாங்க. இப்ப நாம நற்செய்திகள்னா நாம என்னென்ன நன்மை செஞ்சிருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம இடத்துல வந்து அழிந்து விடும். அது வந்து ஒரு பிரயோஜனமா இருக்காது. நீங்க என்னென்ன திருமணி நன்மை செய்றீங்களா, திருமணி யாருக்காவது தர்மம் செய்றீங்களா, உங்களுக்கு அந்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க 5 நேரம் திருமணி தொழுகிறீங்களா, அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. எதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது? நீங்க தர்காவுக்கு செல்லக்கூடியவங்களா இருக்கின்றீங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்கி தர்காவை வணங்குறீங்க. தர்காவில் என்ன செய்வாங்கன்னா என்னுடைய நோய் வந்து நீங்க பூர்ணம் அடைச்சிருங்க, என்னுடைய நோயை குணமாக்கிறேன் என்று தர்காவில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்துருவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அவங்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா ஒரு முன்மாதிரி இருக்குது. என்ன முன்மாதிரினா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை பயங்கரமாக எடுத்து வைத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காபிராக இருந்தாங்க. காபிரா இருக்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி கேட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வந்திருக்காங்க, அவங்க வந்து அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்றாங்க, எனக்கு வந்து முழுமையாக தெரியணும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய சகோதரர் அனீஸ் அவங்களை வந்து இப்படி சொல்றாங்க, நீ வந்து மக்காவுக்கு போ, இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாங்களா, நீ வந்து அவனை வந்து முழுமையா விசாரிச்சுட்டு வா என்று கூறுறாங்க. அதே மாதிரி தன்னுடைய சகோதரர் அனீஸ் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா மக்காவுக்கு போறாங்க. போய் சிறிது வாரம் கழித்து திரும்பி வராங்க. தன்னுடைய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னோன்னே அனீஸ் அவங்க வந்து சொல்றாங்க, இப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, நன்மையை ஏவுறாங்க, தீமையை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் அவங்க வந்து சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஒரு போதுமான நிறைவு இல்ல, எனக்கு வந்து ஆகல, நானே போய்க்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுக்கு போறாங்க. போனா என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுக்கு பக்கத்துல காபாவுக்கு பக்கத்துல அமர்ந்து இருக்கிறாங்க. அமர்ந்தவன ஒரு இடத்துல அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க, வந்து கேக்குறாங்க, நீங்க ஊருக்கு புதுசா, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா நான் இப்பதான் வந்திருக்கேன், ஊருக்கு புதுசுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சரி என்னுடைய வீட்டுல வந்து நீங்க தங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து செல்றாங்க. சென்றோன அலி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, நீ எதுக்கு மக்காவுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்டோன்னே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்க நான் பார்க்கணும், அவங்க நான் எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க இப்போ வந்து சரியான பாதையெல்லாம் சென்றுட்டு இருக்கீங்க, என் கூட வாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு போறாங்க. கூட்டு போனோன்னே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, எனக்கு வந்து மார்க்கத்துல இருக்க எல்லாத்தையும் அடிப்படை எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க. கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மார்க்கத்துல இருக்க எல்லாத்தையும் சொல்லிருந்தாங்க. சொன்னோன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, இதை நான் வந்து யாரையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஏற்றுக்கொண்டாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்றாங்க. அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து யாரையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க, உங்க ஊரே வந்து சொல்லணும்னு சொன்னோன்னே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஊருக்கு போறாங்க. போனோடனே காபிர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து கூடி இருக்கிறாங்க. அப்ப வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போனோடனே என்ன சொல்றாங்கன்னா, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னோன்னே அதுக்கு காபிர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கூலா ஹாதல் சாபி, மதம் மாறியை துரோகியை வந்து நீங்க அடியுங்க என்று காபிர்கள் எல்லாம் சொல்றாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து அபூதர் இல்லாதவங்க காபிராக இருந்தாங்க. மக்காவுக்கு போயிட்டு வந்து முஸ்லீமா வந்திருக்காங்க. இப்ப வந்து அல்லாஹ் தான் ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னோன்னே காபிர்கள் சொல்றாங்க இந்த மதம் மாதிரியை துரோகியை வந்து நீங்க அடிங்க அப்படின்னு சொல்றோன்னே எல்லாரும் வந்து அபூதர் இல்லாதவங்க ரொம்ப அடிக்கிறாங்க. அடித்தோன்னே அபூதர் இல்லாதவங்க மனதில் நினைக்கிறாங்க நாம மரணித்து விட்டோமோ, நாம இறந்து விட்டோமோ என்று அவங்களுடைய மனதில் வந்து நினைக்கிறாங்க. நினைத்தோன்னே அதுக்கப்புறம் அப்பாஸ் ரலியல்லாஹு வராங்க. வந்து அபூதர் ரலியல்லாஹு மேல வந்து சாயினாங்க. சாயினோட நிறுத்துங்க என்று அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொன்னதோட அந்த அடியெல்லாம் நிப்பாட்டினாங்க. அபூதர் ரலியல்லாஹுவுக்கு உடம்பு ஃபுல்லா காயமா இருக்குது. திருப்படி மறுநாள் வராங்க. மறுநாளும் திருப்படி அதே மாதிரி காபிர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து அமர்ந்து இருக்காங்க. அமர்ந்து இருந்தோன்னே திருப்படி அபூதர் ரலியல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் தான் என்று திருப்படி காத்த சத்தமாக சொல்லும் போது திருப்படி குறைசிகள் என்ன செய்யறாங்கன்னா கூமுவலா ஆதர் சாபி மதம் மாறிய துரோகியை வந்து நீங்க வந்து அடியுங்க என்று திருப்படி காப்பிர்கள் எல்லாம் அபூதர் ரலியல்லாஹு மேல திருப்படி அடிக்கிறாங்க. திருப்படி அடித்தோன்னு திருப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு வராங்க. வந்து திருப்படி அபூதர் ரலியல்லாஹு மேல சாயாங்க. நிறுத்துங்க என்று சொன்னோன்னா அந்த அடியை நிறுத்தினாங்க. இந்த அபூதர் ரலியல்லாஹு வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு சிறந்த முன்மாதிரி இருக்குது. இஸ்லாத்தை வந்து எடுத்துரைக்க முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறதுக்கு ஏராளமான நன்மைகளை வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. என்ன நன்மைனா அபூதர் ரலியல்லாஹு இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எடுத்துக்கோங்க. ஒரு ஏகப்பட்ட ஹதீஸ்களை வந்து அவங்க தான் அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் இடத்துல யார் இருக்குதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்ப நீங்க வந்து இப்ப நான் வந்து அல்லாஹ்விடத்துல வந்து ஒரு செய்தி வந்துட்டுனா அதை நீங்க வந்து எல்லாத்தையும் பரப்பணும், நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லணும் என்று அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா செய்தியும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யார் அறிவிப்பாளர் போட்டோம்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, யார் திருமணி பார்த்தோம்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஏராளமான ஹதீஸ்களை வந்து இந்த ஒரு இதுக்காண்டி அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க நீங்க வந்து நன்மையை ஏவனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும். அது நீங்க வந்து மரணித்தால் கூட அந்த நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்தே இருக்கும். நீங்க மரணித்தால் கூட அந்த நன்மை அப்படி உங்க கணக்குல வந்து வந்துட்டே இருக்கும். அது என்ன நன்மைனா சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்றாங்க. நிலையான தர்மம், நிலையான இது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னதுன்னா இப்ப உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கொள்வோமே ஒரு மனிதர் வந்து தொழுது கொண்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டு இருந்தோன்னே அந்த மனிதர் இடத்துல ஏதாவது ஒரு சிறிய தவறு இருக்குது. இப்படி வந்து தொடக்கூடாதுன்னு சொன்னோன்னே அதை பார்த்துட்டு நீங்க சொல்றீங்க அந்த மனிதர்கிட்ட இப்படி வந்து தொடக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் தொழுது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த மனிதனும் சரி நான் இந்த மாதிரி தொழுது இருந்தேன் இப்படி தொழுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வக்துல இருந்து திருப்படி தொழுவாங்க. தொழுதோடனே அந்த நன்மைகள்லாம் நம்ம இடத்துல வந்து சேரும். எதுக்கு அந்த மனிதர் தவறாக தொழுது கொண்டு இருந்தார் அந்த மனிதருக்கு நாம எடுத்து வைக்கின்றோம் இது மாதிரி செய்யக்கூடாது, சஜிதால நீங்க இதுதான் ஓதணும் இதுதான் சொல்லணும் என்று அதை சொன்னோட திருமண மனிதர் சொன்னாங்கன்னா அது நம்ம இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நன்மை வந்து சேர்ந்துட்டே இருக்கிறோம். நாம் மரணித்தால் கூட அந்த நன்மை வந்து என்ன செய்யும் சேர்ந்துட்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இது எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை ஏவணும் தீமையை தடுக்கணும், நீங்க வந்து அனைவரு இடத்துலயும் நீங்க வந்து மார்க்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே வரக்கூடிய காலத்தில் அனைவரும் ஓரிரை கொள்கை ஏற்று வாழ்ந்து மறைக்கும் நன்மங்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்புகிறோம் கூறி என்னுடைய இந்த உரையை முடித்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக வரதட்சணை ஒரு வன்கொடுமை என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் அபூ தாலிப் அவர்கள் சற்று உரையாற்றுவார்கள். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillahi wa na'buduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu
ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு வரதட்சணை ஒரு வன்கொடுமை. இந்த வரதட்சணையை இன்று உள்ள சமுதாயத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் நமது சமுதாயத்தில் நிலவக்கூடிய மிகப்பெரிய தீமைகளில் ஒன்றாக உள்ளது. தற்போது எடுத்து பார்த்தோம்னா இன்று மது குடிப்பது எப்படி சாதாரணமாக இருக்கிறதோ, புகை பிடிப்பது எப்படி சாதாரணமாக இருக்கிறதோ, சூதாட்டம் விளையாடுவது எப்படி சாதாரணமாக இருக்கிறதோ, அதே போன்று இன்று இந்த வரதட்சணை என்ற மிகப்பெரிய தீமை இன்று சாதாரணமாகி விட்டது. பார்த்தோம் என்றால் ஒரு புகை பிடிக்கக்கூடிய ஒருவர் தனது ஆசிரியர் முன்னாடியோ இல்லைன்னா தன்னோட பெற்றோர்கள் முன்னாடியோ தன்னுடைய பள்ளிவாசல் இமா முன்னாடியோ ஜமா தலைவர் முன்னாடியோ ஊர் பெரியவர்கள் முன்னாடியோ புகை பிடிக்க மாட்டார்கள். ஆனா இந்த வரதட்சணை இன்று பள்ளிவாசல் இமாம்களாலும் ஊர் பெரியவர்களாலும் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையிலும் இன்று இந்த வரதட்சணை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வரதட்சணையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த வரதட்சணை பள்ளிவாசலில் வைத்தே வாங்கப்படக்கூடிய நிகழ்வு இன்று இருக்கிறது. ஒருவர் மது குடிக்கிறார்கள் என்றால் அவர் பள்ளிவாசலில் மது குடிக்க மாட்டார்கள். ஆனா இன்று வரதட்சணை வாங்குவது இன்று பள்ளிவாசலிலேயே நடக்கிறது. இந்த வரதட்சணை என்பது ஒரு பண வடிவில் இருப்பது என்றால் கிடையாது. இந்த வரதட்சணை என்பது இன்று பல வடிவுகளில் இருக்கிறது. ஒரு கல்யாணம் நடக்கிறது உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்யாணத்துல மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். அந்த மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறேன்னு நமக்கு நிறைய பேர் பத்திரிகை கொடுப்பாங்க. ஆனா பார்த்தோம்னா மகர் கொடுத்து முடிக்க வேண்டிய திருமணம் எப்படி இருக்கணும்னா மொத்த செலவும் மாப்பிள்ளை வீட்டாரோட தான் இருக்கணும். ஆனா இன்று நடக்கக்கூடிய திருமணங்கள் அனைத்துமே மாப்பிள்ளை வீட்டாரின் செலவில் நடப்பது இல்லை. அதற்கு மாறாக மண்டபத்தோட செலவும் அதுல வைக்கக்கூடிய சாப்பாடோட செலவும் அந்த மண்டபத்தை அலங்கரிக்கிறதுக்கான செலவும் அது மட்டுமல்லாமல் மாப்பிள்ளைக்கு பைக்கு பொண்ணு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பீரோடு கட்டில் இருக்க எல்லாமே நகை எல்லாமே இன்று பெண் வீட்டாரிடம் தான் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வரதட்சணை இல்லாத திருமணம் என்று இதை சொல்ல முடியாது. ஏனென்றால் வரதட்சணை என்பது வெறும் பணம் அல்ல. வரதட்சணை என்பது பல வடிவங்களில் வரதட்சணை என்பது மகர் அல்லாத அனைத்துமே வரதட்சணையாக தான் இருக்கிறது. எப்படி என்றால் பெண் வீட்டாரிலிருந்து எதுவாவது ஆண் வீட்டாரிலிருந்து செல்வது என்றால் அது அனைத்துமே வரதட்சணையாகத்தான் இருக்கிறது. இப்போது எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு திருமணத்திலே நடத்துவதற்கு அந்த பெண் குழந்தையோட தந்தை ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தால் மட்டும்தான் இன்று இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் முடிய முடியுது. அதுவே அந்த பெண் குழந்தையோட தந்தை ஒரு ஏழையாக இருந்தார் என்றால் அவர் இன்று கடன் வாங்க வேண்டியது இருக்கிறது. அவர் கடன் வாங்குகிறார்கள் என்றால் அந்த கடனுக்கு வட்டி விடுகிறது. அந்த வட்டியை அவர் கட்ட முடியாமல் இந்த வட்டி என்கிற மிகப்பெரிய தீமை இந்த வரதட்சணையாலேயே வருகிறது.
அந்த வட்டியை அவர் கெட்ட முடியாமல் பல பேர் தற்கொலை கூட செய்கிறார்கள். இதற்கெல்லாம் வழிவகுக்கிறது இந்த வரதட்சணை தான். இந்த வட்டியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் தடுத்த மிகப்பெரிய தீமைகளில் தான் இந்த வட்டி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வரதட்சணையால் இந்த வட்டி வருகிறது. அப்படி என்றால் இந்த வரதட்சணை ஏற்கனவே தீமை, இப்போது இந்த வட்டி இருக்கிறதுனால மிகப்பெரிய தீமை. ஒரு மது அருந்துவது எப்படி ஹராம் மிகப்பெரிய தீமையோ அதை விட மிகப்பெரிய தீமை இந்த வரதட்சணை. எப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவர் மது குடிக்கிறாரு, காலையிலேயே மது குடிக்கிறாரு, எந்த நேரமும் மது குடிக்கிறாரு. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இவர் மது குடிக்காரு, இவரோட குடும்பம் நடத்ததுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒருவர் வரதட்சணை கொடுத்து தனது மகளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார் என்றால் கடைசியில அவரும் நடுத்தரில் நிற்க வேண்டிய அவல் நிலைதான் இருக்கிறது. அந்த வட்டி கொடுக்க முடியாம தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று வாடகை வீட்டுல இருந்து அந்த வாடகையை கொடுக்க முடியாம இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவல நிலைதான் இன்று இருக்கிறது. அல்லாஹ் தனது திருமலை குரான்ல சொல்றான், வைதா புஸ்ரிக அஹத்தும் பில் உன்சா கல்ல உஜூஹு முஸ்வத்தா வஹுவ கலீமா. ஒருவனுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவனது முகம் கருத்து சுருங்கி விடுகிறது என்று அல்லாஹ் 16 அத்தியாயத்துல 58வது வசனத்துல சொல்றான். ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்ததுனாலே அவனுக்கு மிகப்பெரிய கஷ்டம். இந்த பெண்ணை எப்படி நம்ம திருமணம் முடிச்சு வைக்க போறோம்? இந்த பெண்ணை எப்படி நம்ம கரை சேர்க்க போறோம்? இந்த பெண்ணுக்கு எப்படி ஒருத்தரோட தலையில சேர்க்க போறோம்? அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனை இன்று இருக்கிறது. முன்னாடி காலத்துல எல்லாம் இந்த பெண் குழந்தைகளை புதைக்கக்கூடிய அவநிலை இருக்கிறது. இன்று அரசு சட்டம் இயற்றிருப்பதனால இன்று இது குறைந்திருக்கிறது. ஆனாலும் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படின்னா, இன்று இருக்கிற டெக்னாலஜினால குழந்தை கருவுல இருக்கும் பொழுதே பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என பார்த்து அபாசன் பண்ணிடுறாங்க இன்னைக்கு. இப்படி இதெல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரே வழி மகர் கொடுத்து திருமணம் முடியணும். அல்லாஹ் தனது திருமறை குரான்ல சொல்றான், பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை மனப்பூர்வமாக கொடுங்கள். பெண்களுக்கு அவருக்கு மனக்கொடைகளை மனப்பூர்வமாக கொடுங்கள்னு சொல்றான். மனப்பூர்வமாக கொடுக்கணும். பெண்கள் எவ்வளவு கேட்கிறார்களோ அதை நாம் மனப்பூர்வமாக கொடுத்து ஆக வேண்டும். அப்படி மகர் கொடுத்து திருமணம் முடித்தோம் என்றால் இன்று பல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். பெண்கள் திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இன்று இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பல தற்கொலைகள் தடுக்கப்படும், பல பிரச்சனைகள் தடுக்கப்படும், வட்டி என்ற தீமையையும் ஒழித்திடலாம். எனவே வரக்கூடிய காலங்களில் நன்மை ஏவி தீமை தடுக்கின்ற சமுதாயமாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி அற்புதவான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை நடத்தபடியாக நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்கின்ற தலைப்பில் மாநில செயலாளர் சகோதரர் முகமது ஒலி MAC அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருள் இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தெருமுனை கூட்டத்திலே நபி வழியில் நடந்தால் நரகம் இல்லை என்கிற தலைப்பின் கீழ் சில தகவல்களை எடுத்து சொல்ல நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உலகம் அழிக்கப்பட வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இஸ்லாமிய சமுதாயம் இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற இறைவனுடைய வழிகாட்டுதலை எடுத்து சொல்லக்கூடிய தூதராகவும் அந்த முஹம்மது நபி தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த முஹம்மது நபி குறித்து இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான தகவல், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதனுடைய பொருள் என்ன? உங்களுக்கு முஹம்மது என்கிற இறை தூதர் எதை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை செஞ்சு காட்டுறாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிய செய்தியை அங்கீகரித்த ஏதேனும் காரியம் ஒன்று உங்களிடத்திலே இருந்தால் அந்த இறை தூதர் கொண்டு வந்த அந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே வசனத்தில் அடுத்த பகுதியில் இறைவன் சொல்லுகிறான், வமா நஹாகும் அன்ஹு, அந்த இறை தூதர் எதை விட்டும் உங்களை தடுத்து விட்டார்களோ அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் விலகிக் கொள்ளுங்கள். இதில் அல்லாஹுவையும் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். அப்ப நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன நினைச்சிடக்கூடாது, நாம முஹம்மது நபியை நம்பிட்டா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாம நம்ம மனம் போன போக்கில நடந்துக்குவோம் என்று இருந்து விடக்கூடாது. முஹம்மது நபியை இறைவனுடைய தூதர் என்று நம்பியதை போல அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் மக்களை வழிநடத்துவதற்கு எந்த தூதரும் வரமாட்டார்கள் என்று நம்புவதை போல அந்த முஹம்மது நபி நமக்கு கொடுத்த அத்துணை விஷயங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்றும், அந்த முஹம்மது நபி எதையெல்லாம் நமக்கு தடுத்திருக்கின்றார்களோ இந்த இஸ்லாமிய உம்மத்தில் வேண்டாம் என்று எத்தனை எச்சரித்திருக்கிறார்களோ அது போன்ற விஷயங்களில் விலகி இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க, நிறைய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவியும் இருக்கிறார்கள், தடுத்தும் இருக்கிறார்கள். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த செய்திகளில் நாம மிக முக்கியமாக இந்த சபையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் பள்ளிவாசலிலே. அந்த பள்ளிவாசல்ல உரை நிகழ்த்தப்படும் பொழுது அங்கு ஏராளமான ஆண்களும் அந்த தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களும் அந்த தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தான் நம்முடைய காலத்துல பெண்கள் பள்ளிவாசல்ல தொழுகிறதையே பார்க்க முடியலங்க. நபிகளாருடைய காலத்தை எடுத்துக்கிட்டா ஆண்கள் கண்டிப்பாக பள்ளிவாசல்ல தொழுவணும். பெண்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு சலுகை கொடுத்து, நீங்க விரும்பினால் பள்ளிவாசல்ல வந்து தொழுகை நிறைவேற்றுங்க, நீங்க விரும்பினால் அந்த தொழுகையை உங்க வீட்டுல நிறைவேற்றுங்க, ஆக மொத்தம் நீங்க கண்டிப்பா தொழுகையை நிறைவேற்றணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு சலுகையாக கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தொழுகை முடிந்த கையோடு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்திற்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். அந்த அறிவுரையை பற்றி அந்த நபிமொழியினுடைய ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதை கேட்ட சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கவனிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வசியத்தாக சொன்ன செய்தியாக நாங்கள் அந்த அறிவுரையை பார்த்தோம். அந்த அறிவுரையை கேட்டதுனால எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோட ஆரம்பித்து விட்டது, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்து விட்டது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபிமொழியில கடைசியில என்ன வருது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர், மார்க்கத்திலே எதுவெல்லாம் புதிதாக உண்டாக்கப்படுமோ, மார்க்கம் என்று சொன்னால் நான் உங்களுக்கு வழிகாட்டினது மார்க்கம், நான் காட்டிய வழியை நீங்கள் பின்பற்றினால் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றை வழிகாட்டாமல் நீங்களாக புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கி செய்தால் அந்த புதிதாக உருவாக்கக்கூடிய
அனாச்சாரமான காரியங்களில் இருந்து, அந்த புதுமைகளில் இருந்து முஸ்லிம்களாகிய நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் ஒருபோதும் எனக்கு பிறகு எதையும் இந்த மார்க்கத்தில் புகுத்தி விடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதனை கூடுதலாக சொன்னார்கள். எதுவெல்லாம் இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுமோ அத்துணை புதுமைகளும் அது வழிகேடு, அந்த வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என எச்சரித்தார்கள். அப்ப இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொன்ன செய்தி என்ன? எப்படி அல்லாஹ் தஆலா நபிகளாரை பற்றி அந்த இறை தூதர் எதை உங்களுக்கு சொன்னார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த இறை தூதர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாங்களோ விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். நான் எதை உங்களுக்கு மார்க்கமாக கற்றுத் தருகிறேனோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள், அதை பின்பற்றினாலே போதுமானது, அது உங்களுக்கு மறுமையில உங்களை சொர்க்கத்துல கொண்டு சேர்க்க போதுமானது. நான் சொல்லாத, நான் செய்யாத எந்த ஒரு காரியத்தையும் முஸ்லிம்களாகிய நீங்கள் இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கி விட வேண்டாம், அப்படி புதுமையாக உருவாக்குவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்து விட்டு இதுதான் இந்த சமூகத்தை மறுமையில் நரகத்தில் போய் தள்ளக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார்கள். அப்ப எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுத்தரப்படுகிறதோ அதுதான் இஸ்லாமிய மார்க்கம். எது அல்லாஹ்வின் தூதரால் நமக்கு கற்றுத்தரப்படவில்லையோ அதை நாம் நன்மை என்று நினைத்து செய்தால் அது இஸ்லாமாக இருக்க முடியாது. அந்த புதுமை ஒரு நேர்வழியாக இருக்க முடியாது. அது வழிகேடு என்கிற அடிப்படையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் இது போன்ற புதுமைகளில் இருந்து இந்த இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பாருங்க, எத்தனை புதுமைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வின் தூதரால் கற்றுத்தரப்படாத வணக்கம் என்கிற பெயரில, நன்மை என்கிற பெயரில எத்தனை புதுமையான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம சமூகத்துல சில பள்ளி வாசல்கள்ல மௌலிதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க சுபஹான மௌலிது படிக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதனுடைய அடையாளமாக நாங்கள் பள்ளிவாசலிலே மௌலிதை படித்து நாங்கள் எங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்துல சில பள்ளிவாசல்கள்ல இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தாலேயே மௌலிது படிப்பது அதை ஒரு வழக்கமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல பாருங்க, ஒரு புது வீடு கட்டிட்டாருன்னு வைங்க, வீட்டுல ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுல குர்ஆன் எடுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இறந்தவங்க வீட்டுல குர்ஆன் எடுத்து ஓதுறேன்னு சொல்லி மார்க்க நமக்கு சொல்லல. நீங்க அப்படி ஓதி இறந்தவங்களுக்கு நன்மை சேர்த்து விடுங்க, அப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டல. இறந்தவங்களுக்கு நாம நன்மை செய்யறதா இருந்தா அதுக்குன்னு நிறைய வழிகளை இஸ்லாம் சொல்லுது. அதை விட்டுட்டு ஒரு வீட்டுல இறந்து போயிட்டா இறந்தவங்க வீட்டுல குர்ஆனை ஓதி நாங்க நிறைய நன்மை சேர்க்கிறோம் இந்த சமுதாயம் சொல்ற மாதிரி ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி எல்லாம் அந்த வீட்டுல குடியேற போறாங்க. அதற்கு பாதுகாப்பு நிகழ்ச்சின்னு வைக்கிறாங்க. அந்த புது வீடு கட்டி பாதுகாப்பு நிகழ்ச்சி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுவும் மார்க்கத்தில் அது ஒரு தனி விஷயம். அந்த பாதுகாப்பு என்கிற ஒரு வார்த்தை, கிரகப்பிரவேசம் என்கிற ஒரு வார்த்தை, அதுல செய்யக்கூடிய எத்தனையோ விதத்தான விஷயங்கள், அதற்கும் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு வீடு கட்டினால் அவர் விருந்து வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. தன்னுடைய சொந்த பந்தத்தை கூட பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ள போய் அவர் வந்த மக்களுக்கு விருந்து வச்சுட்டு போயிடலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம சமூகத்துல என்ன பார்க்கிறோம்னா, ஒரு புது வீடு கட்டப்படுகிறது என்று சொன்னால் கட்டப்படுவதற்கு முந்தைய அந்த பாதுகாத்து வைக்கப்படுவதற்கு முந்தைய இரவு வீட்டுல உட்கார்ந்து மௌலிதை படிக்கின்றார்கள். அப்படி வீட்டுல உட்கார்ந்து மௌலிதை படித்து விட்டால் நம்முடைய வீட்டுல பரக்கத்து வந்துரும். அதே மாதிரி ஒரு வீட்டுல கல்யாணம் நடைபெற இருக்குதுன்னு வைங்க, கல்யாணம் நடைபெறுவதற்கு முந்தைய இரவும் பல இடங்கள்ல இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய்விட்டது. ஆனால் இன்றைக்கும் சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கல்யாணத்திற்கு முந்தைய இரவு வீட்டிலே மௌலிதை படித்து விட்டால் நமக்கு அந்த கல்யாணத்துல ஒரு பரக்கத்து ஏற்பட்டு விடும். இப்படி எத்தனையோ பல புதுமைகள் இருக்குதுங்க. குறிப்பா அந்த மௌலிதை தொடர்பு படுத்தி நீங்கள் பார்த்தால் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் பள்ளி வாசல்ல ஒரு 14 தினங்கள் 15 தினங்கள் மௌலிது ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு புது வீடு நிகழ்ச்சி வருதுன்னு சொன்ன
ஒரு வீட்டுல கல்யாணம் நடைபெற இருக்குதுன்னு சொன்ன அதற்கு முந்தைய இரவுல அந்த வீட்டுல சில நபர்களை வைத்து நாம் மௌலீதை படித்து விட்டால், நம்ம வீட்டுல மௌலீது ஓதப்பட்டாச்சுன்னா புது வீடு கட்டக்கூடியவங்களுக்கு அந்த வீட்டுல பரக்கத்து கிடைச்சிரும். திருமணத்துல அப்படி ஓதப்படுகிற பொழுது திருமணத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைச்சிரும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல ஓதப்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பா நம்ம இப்ப இருக்கக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்துல பல பள்ளிவாசல்கள்ல மௌலீதை இன்றைக்கு ஓதி கொண்டிருக்கிறார்களே. இந்த மௌலீது ஓதுவதற்கு என்ன அடிப்படை? மௌலீது ஓத சொல்லி ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்ல, என்னுடைய தூதர் உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய தூதர் உங்களை ஒரு விஷயத்தில் தடுத்து விட்டால் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி மக்களுக்கு அறிவுரை செஞ்சாங்களா? தொழுகையை பற்றி இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு அறிவுரை சொன்ன மாதிரி, நோன்பு குறித்து இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு அறிவுரை சொன்ன மாதிரி, ஜகாத் கொடுங்க, ஹஜ்ஜுக்கு போங்க என்று இப்படி மார்க்கத்தில் உள்ள பல்வேறு செய்திகளை அறிவுரை சொன்ன மாதிரி, ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் நீங்கள் பள்ளி வாசல்ல என் பேரை மௌலீது ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்களா? நபி தோழர்களுக்கு அந்த மாதிரி ஏவுனாங்களா? அல்லது நபி தோழர்களாவது நபிகளாருடைய காலத்துல அல்லாஹ்வின் தூதருக்கு இப்படி ரபியுல் அவ்வல் மாதத்துல மௌலீது ஓதி நாங்க புகழை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்ட எந்த செய்திகளும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவங்க செஞ்ச எந்த ஒரு செய்தியும் இல்லை. அல்லது அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இந்த காரியம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடந்தது, அதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் என்று சொல்வதற்கும் எந்த அம்சமும் இல்லை. அப்ப இப்படி அல்லாஹ்வின் தூதர் மூலமாக நமக்கு ஒன்று சொல்லி தரப்படாவிட்டால் நாம தான் அப்போது புதுசா உருவாக்கி இருக்கிறோம். இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு நாம தான உருவாக்குறோம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையா எச்சரிச்சாங்க. இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள், இது போன்ற மௌலீது இஸ்லாத்துல இல்லங்க அப்படின்னு நாம பிரச்சாரம் பண்றோம்னா உடனே அதற்கு எதிர்கேள்விகள் அவங்களுடைய உள்ளத்துல எப்படி ஓடுது? எப்போதுமே இவங்களுக்கு இப்படித்தான், நாம மௌலீது ஓதுறதே அவங்களுக்கு பிடிக்காது, நாம ரசூலுல்லாஹ் அவங்களத்தான புகழ்றோம், வேற யாரையுமா புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் புகழப்பட வேண்டியவங்க தானே. அந்த அல்லாஹ்வின் தூதரை நாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் புகழ்ந்தால் என்ன தப்பு என்று கேட்கின்றார்கள். அது ஒரு நன்மையான காரியத்தை தானே பண்றோம். ஒரு நன்மையான காரியத்தை செய்வதனால் எப்படி அது மார்க்க அடிப்படையில் குற்றமாக ஆகும் என்றெல்லாம் சில எதிர்கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் நன்மைனா அந்த நன்மையை தீர்மானிக்கிறது யாரு? இதுதான் நன்மை என்ற அந்த நன்மையை முடிவு செய்யறது யாரு? முஸ்லிம்கள் நாம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை நன்மைன்னு முடிவு செஞ்சிடலாமா? நம்மளுடைய சொந்த கருத்தை நாம் இந்த இஸ்லாத்திற்குள் சேர்த்து விடலாமா? ஒரு விஷயத்தை நன்மை என்று முடிவு செய்வதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னால் தான் அது நன்மை. இறைவன் சொன்ன பாங்கு முடிந்த உடனே தொடரும். சில சினிமா பாட்டுகள் சில சினிமா பாட்டுகளையும் போட்டு விட்டுருவோம். மௌலிது படிச்சது ஒண்ணு இருக்கு, தமிழ்ல உள்ளது போட்டு விட்டு கடைசி அதுல உள்ள கருத்துக்களை சொல்லி அந்த மைக்கு ஒர்க்காகுதா? சரி, நான் போன்ல காட்டி அதுலதான் வைப்பேன். அந்த ஸ்பீடு தான் இதாயிட்டு அங்க போக வச்சுக்கோங்களா, வேலை செய்யுது போது செக் பண்ண சொன்னாங்க. இப்ப வர சொல்லி என்ன பார்க்க சொல்ல வேண்டியது தெரியல, அவங்களுக்கு கூட உள்ள ஆள் இல்ல. Incoming voice call from Habamabam Mujabaraman on SIM.
அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றான்னா, இந்த இஸ்லாமிய உம்மத்தா சேர்ந்து ஒரு விஷயத்தை, இது நன்மையான காரியம், இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு முடிவு செய்யறதுக்கு நமக்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேர் மாத்த அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமை எபுதகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒரு காரியத்தை யார் இந்த மார்க்கத்துல தனக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனியுங்க. ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்யறாரு, இஸ்லாத்துல இல்லாத காரியத்தை தான் செய்யறாரு. ஆனா செய்யக்கூடியவருடைய நோக்கம் என்ன நோக்கம்? நமக்கு நன்மை வேணும், பாவம் வேணுங்கிறதுக்காக செய்யல. நமக்கு நிறைய நன்மை வந்திருக்குமே, அந்த நன்மையோடு நம்ம எப்படியா சொர்க்கம் போயிடலாமே என்று ஆசைப்பட்டு இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் செய்வாரேயானால் ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியம் சம்பந்தப்பட்ட அந்த நபரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க நன்மை நினைச்சு செய்யறீங்க, அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டா தான் அதுக்கு நன்மை கிடைக்கும். இப்ப நாம ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுதுகிட்டு இருக்கிறோங்க. எப்ப அந்த தொழுகைக்குரிய நன்மை நமக்கு கிடைக்கும்? நாம தொழுகக்கூடிய தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிடணும். இறைவன் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டால் தான் தொழுகைக்கான நன்மை. இறைவன் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொண்டால் தான் நோன்பிற்கான நன்மை. குர்பானி கொடுக்கிறோம், இறைவன் நம்முடைய குர்பானிக்கு ஏற்றுக்கொண்டால் தான் குர்பானிக்கான நன்மை. அதே போல நீங்கள் மார்க்கத்துல எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதா இருந்தாலும் முதல்ல அல்லாஹ் ஏத்துக்கிடணும்ல நன்மை கிடைக்கிறதுக்கு. ஆனா அல்லாஹ் என்ன டிக்ளேர் செய்யறான்னா, நான் சொல்லாத ஒரு செய்தியை, மார்க்கத்துல இல்லாத ஒன்றை யார் ஒருவர் தனக்கு நன்மை கிடைக்கும் என்று கருதி செய்கிறாரோ, நீங்க உங்க நோக்க நன்மை என்று இருந்தாலும் ஃபலை யுக்பல மின்ஹு, அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், மார்க்கத்தில் இல்லாத இந்த காரியத்தை செய்யக்கூடியவர் மறுமை நாளிலேயும் நஷ்டவாளியாக இருப்பார். உங்க பார்வையில் நீங்க நன்மைன்னு நினைச்சாலும் மார்க்கத்தில் இல்லாதது செய்யறீங்கல்ல, நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோடு மறுமையில் சம்பந்தப்பட்ட நபரை நஷ்டவாளியாகவும் நான் ஆக்குவேன். அப்ப இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்றது. அப்ப ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் மார்க்கத்தில் இல்லாத மௌலித ஓதிடலாமா? ஆனால் இன்றைக்கு எப்படி வழிகாட்டுகிறார்கள்? சில விஷயங்களை நான் இப்ப உங்களுக்கு போன் மூலமா காட்டுகிறேன் என்று சொன்னால் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக நான் அதை செய்யல. இன்றைக்கு பல மக்கள் அறியாமல் அந்த மௌலிதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் வேண்டுமானால் தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்தை மீறிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய மௌலிது ஓதுவதில் பல நபர்கள் அதனுடைய செய்தியை புரிவதே கிடையாது. நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழத்தான செய்யறோம், அரபியிலான கவிதை படிக்கிறோம், அரபியில கவிதை படிக்கிறதுன்னா தப்பா என்று பல நபர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான் தௌஹீத் ஜமாத்தினுடைய நிகழ்ச்சி எதையுமே நான் இப்ப போடல. இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல மௌலித் என்கிற பெயர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்துவிட்டு அடுத்த அந்த சுபஹான மௌலிதிற்குள் எத்தனை இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது, அதை நம்மளுடைய உரைகள்ல எவ்வளவு விஷயத்தை பார்க்க முடியுதோ அதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு அந்த மௌலித் முழுவதிலும் அருளை பொழிகின்றார். அள்ளி எடுத்துக் கொள்ளுங்கள், ஆயுள் முழுதும் பகிருங்கள். பசி எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ரபியுல் அவ்வல் வந்துருச்சுனாலேயே அல்லாஹ்வை புகழுங்க, அள்ளி எடுத்துக்கிட்டு 1000 நன்மை பெற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? மௌலிதை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த மௌலித் இன்றைக்கு எப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நம்ம ஊர் பள்ளி வாசல்கள்ல ஓதுறாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் ஸைனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்கும் அத்கல் அத்கியாய், இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம், இது பொதுவான ஒண்ணுங்க. ஆனா இன்றைக்கு மௌலித் என்கிற பெயர்ல எப்படி இந்த சமுதாயம் ஏமாற்றப்படுகிறது என்பதற்கு சமூக வலைதளங்கள்ல வந்த சில செய்திகளை பாருங்கள். சமூக வலைதளத்துல மௌலித் அரபியில படிக்கிற அந்த முறையை பாருங்க. போட்ட உடனே பல ஆட்கள் என்ன செய்யறீங்க? சிரிக்கிறீங்க.
ஏன் சிரிக்கிறோம்? கடந்த காலத்துல சினிமா பார்த்தப்ப இது சினிமா பாட்டினுடைய அப்படியே மிட்டுல இருக்குதே. நம்ம ஊர்ல ஓதுறப்ப அஸ்ஸலாமு அலைக்க யா ஸைனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்க அத்துக்கள் அத்திக்கியாயி இப்படி போகுது. ஆனா இன்றைக்கு அதே மௌலித வெளி இடங்கள்ல சினிமா பாட்டோட மெர்ச்சி பண்ணி இன்றைக்கு அந்த சினிமா பாட்டாகவே அரபில படிக்கிறாங்களே. நன்மைக்காக ஓதுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்காவது அதை நீங்க கண்டிச்சிருக்கிறீங்களா? நாம இபாதத்து தானங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அவங்களைத்தானே நம்ம புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி நாம அல்லாஹ்வின் தூதரை புகழ்ந்ததை நீங்கள் எதற்காக இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறீங்க? சினிமா பாட்டோட எந்த அளவுக்கு இப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க? யாராவது நீங்க கேட்கிறீங்களா? இப்படி அரபியில சினிமா போட்டில் கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு தமிழிலேயும் அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறார்கள். இன்றைக்கு மௌலிதுனா என்னன்னு கேட்டா அவங்களே சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அவங்களை புகழ்றதா? அரபியில புகழலாமா? அரபியிலையும் புகழலாம். தமிழ்ல புகழலாமா? தமிழ்லையும் புகழலாம். எந்த அடிப்படையிலாலும் நாம ரசூலுல்லாஹ் அவங்களை புகழலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதரை புகழக்கூடிய அந்த லட்சணத்தை பாருங்கள். மறைந்தும் மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹ்மூதரே, என்றும் மறையாமறை கண்டு மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே. சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு இங்க இருக்கிற பசங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாம சிரிக்கிறாங்க. ஆனா வயசானவங்களுக்கு தெரியும். பழைய காலத்துல உள்ள ஒரு சினிமா பாட்டு அதனுடைய மியூசிக் அப்படியே எடுத்து மறைந்து மறையாத மதீனாவில் வாழ்ந்த மஹ்மூதரே ரசூலுல்லாஹ் அவங்கள தான் புகழ்றாங்களாம். நான் கேட்கிறேன், மௌலிது நன்மைக்காகத்தானே நினைச்சு செய்றீங்க? இப்படி நன்மைக்காக நீங்கள் அந்த மௌலிதை ஓதுவதாக இருந்தால் இப்படி சினிமா பாட்டு மெட்ட நீங்க உள்ள கொண்டு வரலாமா? எங்கேயாவது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இசை இந்த மாதிரி உள்ள கொண்டு வந்திருக்குதா? இன்னைக்கு மத்த சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய விழாக்கள் என்று வருகிற பொழுது இசை நிகழ்ச்சி சர்வ சாதாரணமா இருக்கும். ஆனா நம்ம இஸ்லாமிய கலாச்சாரத்தில் அப்படி இருக்குதா? ஐவேளை தொழுகிறமே, எங்கேயாவது அந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க முடியுமா? 2 பெருநாள் தொழுகை தொழுகிறமே, எங்கேயாவது பெருநாள் தொழுகையில் இசை நிகழ்ச்சியை பார்க்க முடியுமா? ஆனா இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மௌலித் ஓதி நாங்கள் இறை தேசத்தை வெளிப்படுத்துகிறோம், இறை தூதருடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க என்று எப்படியெல்லாம் சினிமாவை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி இன்னும் அவங்க படிக்கக்கூடிய நிறைய பாடல்கள் இருக்குது. சாம்பிளுக்கு 1-2 நான் இன்னும் போட்டு விட்டு அடுத்து நான் செய்திக்குள்ள வர்றேன். மீண்டும் சொல்லிக்கிடுறோம், இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ நாங்க என்ன செய்யல, தௌஹீத் ஜமாத் இப்படி மௌலீத மக்களுக்கு மத்தியில விகாரமா காட்டணும் என்பதற்காக உருவாக்கல. சமூக வலைதளத்துல தேடினா இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இதையும் நீங்க பாருங்க. கண்மணி நபியே, கருணை கடலே, அழகு நிறைந்தவரே, அஹ்மது நபி அவரே. கண்மணி நபியே, கருணை கடலே, அழகு நிறைந்தவரே. முழுசா போடுறதுக்கு நமக்கே அது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு சபையில காட்டுறதுக்குங்க. அப்ப இந்த அளவுக்கு சினிமாவை உள்ள கொண்டு வர்றாங்களே. மௌலீதை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், மௌலீதுங்கிறது மார்க்கத்துல உள்ளதுதான் சொல்லக்கூடியவங்க. இது நீங்க என்னைக்காவது கண்டிச்சிருக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த சில ஆளுங்கள் இதற்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இப்படி கரெக்ட் தான், சினிமா பாடல நம்ம அதை செய்யலாம் தான்,
சினிமா பாடல் இந்த மாதிரி நம்ம மௌலிது படிக்கிறது இது ஒண்ணு மார்க் அடிப்படையில பிரச்சனை இல்ல. ஆனா அந்த சினிமா பாடல்னா நீங்க என்ன பாத்துக்கிடுங்க, கொஞ்சம் ராக கொஞ்சம் மெலடி சாங் கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்ல கருத்து படம் இருக்கிற மாதிரி பாடல்லாம் படிச்சுக்கிடலாமா. டப்பாங்குத்து பாடல்னா அந்த பாடலை தவிர்த்துக்கிடுங்க. மத்த இதுல சினிமா பாடலில் மௌலிது படிப்பது தவறு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியும் பாருங்க. இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்தில ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்துல சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான இருக்கிறது. அது பிரச்சனை. எது சினிமா பாட்டுல கூட நாகரிகமான மெட்டு இருக்குது, அந்த மெட்டுல மௌலிது பாடுறது பிரச்சனை இல்ல. இப்படி நீங்க சமுதாயத்தை வழி நடத்தினா அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல மௌலிது ஓதுறவங்க அப்படித்தானே வருவாங்க. என்னென்ன பாட்டுல என்னென்ன புது பாட்டா, பழைய பாட்டா, ரொம்ப வயசானவங்களுக்கு தேவையான பாட்டா, 19 கிட்ஸ்க்கு தேவையான பாட்டா, எதுவா இருந்தாலும் அதற்குரிய பாட்டுல வேணா என்ன செஞ்சிருவாங்க, பாட்டுல வரக்கூடிய வரிகளை எடுத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதாக சில வரியை சேர்த்துக் கொள்வார்கள். இப்படி சேர்ப்பதனுடைய விளைவு இன்றைக்கு இஸ்லாத்தை இவ்வளவு கேலி கூத்தாக்குறாங்களே. ஆனா இன்னைக்கு பல பள்ளி வாசல்கள் அதை செய்யறது இல்ல. ஆனா உங்களுடைய ஜமாத்துல உள்ளவரே ஒரு ஆலிமே இப்படி சினிமா பாட்டுல மௌலிது படிக்கிறது கூடும், நாகரிகமான பாட்டுல மௌலிது படிக்கிறது கூடும், டப்பாங்குத்து பாட்டு வந்தாதான் அதுல படிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. எனது அருமை முஹல்லா வாசிகளே, நீங்க பள்ளி வாசல்ல படிக்கிற அந்த மௌலிது அதை நீங்க செய்வீங்களாங்க? உங்க பள்ளி வாசல்ல இந்த மாதிரி சினிமா பாட்டு மெட்ல நீங்க படிப்பீங்களாங்க? தமிழ்ல இப்ப நான் போட்டு காட்டிய பாட்டுகளை எல்லாம் பள்ளி வாசல் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த மைக்ல நீங்க இந்த பாட்டை படிப்பீங்களா? அப்படி படித்தால் அதை இந்த சமூகம் ஏற்றுக்குவாங்களா? இந்த முஸ்லிம் மக்கள் நீங்க சூப்பரா மௌலிது ஓதுறீங்க என்றதை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது கடுமையாக கோபப்படுவார்களா? இன்றைக்கு நாங்கள் இந்த சுபஹான மௌலிது ஓதக்கூடிய இந்த மாதத்தில், ரபியுல் அவ்வல் மாதத்தில் இது போன்ற பிரச்சாரத்தை செய்கிறோம் என்று சொன்னால், விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு மௌலிது என்கிற பெயரில் இவ்வளவு அநியாயங்கள் நம்ம சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மௌலிதுனா நம்ம சமுதாயத்துல சுபஹான மௌலிது மட்டும் படிக்கப்படுறது இல்ல. இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முடிஞ்சு ரபியுல் ஆகிர் மாதம் வருதுன்னு வைங்க, முஹையத்தின் பேரிலே ஒரு மௌலிது ஓதப்படுகிறது. பக்கத்துல பொட்டல் பூது. தமிழகத்திலேயே தர்காக்களில் முஹையத்தின் அப்துல் காதர் ஜீலானி அந்த அவுலியாவுக்காக பெயர் பெற்ற ஒரு தர்காவாக பக்கத்தில் இருக்கிற பொட்டல் புதூர் தர்கா தான் இருக்குது. ரபியுல் அவ்வல் மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் வருதுன்னு வைங்க, அவருக்கு மௌலிதை ஓத ஆரம்பிக்கின்றார்கள். அதுக்கு அடுத்து வருதுன்னு வைங்க, சாகுல் ஹமீது பாதுஷா பேர்ல மௌலிதை ஓத ஆரம்பிக்கிறார்கள். அதுல பல நேரங்களில் அரபியில் ஓதுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில அவுலியாக்களுக்காக மௌலிதை படிக்கின்றார்கள், தமிழிலே படிக்கின்றார்கள். அப்படி படிக்கக்கூடிய அந்த பாடல்களிலேயும் என்ன செய்யறாங்க, சினிமா பாட்டினுடைய மெட்டு, அதே மாதிரி பிறமத சமூக மக்களுக்கு சாமி பாட்டுலாம் இருக்கும்ல, அந்த சாமி பாட்டுல உள்ள மெட்டுகளை எல்லாம் எடுத்து எப்படி அவுலியாக்களுக்கு அவங்களுடைய புகழை பாடுறாங்கன்னு பாருங்க. என்னன்னா லால்பேட்டையில ஃபைஸ்ன்னு அங்க ஒரு அவுலியா இருக்கிறாங்க. அந்த அவுலியாக்களுக்கு எப்படி மௌலிது போடப்படுதுன்னு பாத்தீங்களா? சாமி பாட்டுன்னு அவங்க சில டியூன் வச்சிருப்பாங்கல்ல, டியூன் அப்படியே காப்பி பண்ணி நான் கேட்கிறேன், நீங்க அதை மார்க்க விஷயம்னு சொல்றதா இருந்தா அவுலியாக்களை அவங்களை நாம புகழ்வதெல்லாம் கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் முதல்ல இந்த மாதிரி இசையை வச்சு நீங்க செய்யலாமா? மார்க்கத்தை நீங்க கேலிக்குறி ஆக்கலாமா? இன்னைக்கு மார்க்கத்தை இந்த அளவுக்கு கேலி கூத்தாக்கி வச்சிருக்கிறீங்களே. அதே மாதிரி இன்னும் அந்த ஃபைஸ் அவருக்காக போடப்பட்ட ஒரு மௌலிது ஒண்ணு பாருங்க. அதுல எந்த அளவுக்கு அவங்க செய்யறாங்கன்னா கிட்டத்தட்ட 16-17 நிமிஷம் வரக்கூடிய பாட்டுங்க. 17 நிமிஷமா ஒரு ஆளை என்ன செய்யறாங்க, புகழ்னு பயங்கரமா புகழக்கூடிய அந்த இதை இன்றைக்கும் நீங்க என்ன செய்யலாம், சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம்.
பைசியார் அவுலியாவை போல்றாங்க. இப்படின்னா கிட்டத்தட்ட என்ன செய்யுது 16-17 நிமிஷங்கள் வரை இந்த விஷயம் ஓடுதுங்க. நான் கேட்கிறேன், இந்த அளவுக்கு அவங்க மார்க்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்களே, ஏன் இதை நம்ம சமூக மக்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? இது இன்னைக்கு நாங்க அந்த மௌலிது கூடாதுன்னு எதிர்த்து பேசுறோம்லங்க, மார்க்கத்தில் இல்லைன்னு பேசுறோம்ல, எங்களுக்கு கடும் கோபம் வருகிறது. இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. எப்படிப்பட்ட ஒரு அழகான தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த அளவு எவ்வளவு இழிவுபடுத்த வேண்டுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி விட்டு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹி அவங்களை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹி அவங்களை புகழ்றோம், அல்லாஹ்வின் தூதரை நாங்க மதிக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை புகழ்ந்தா தப்பான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி அவங்களை புகழ்றது தப்பு இல்ல, அந்த புகழுக்கு என்று வரையறை இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல நமக்கு இந்த மாதிரி ரபியுல் அவ்வல் மாதம் வந்த புகழுங்கன்னு அதை சொல்லல. எல்லா நாளும் புகழப்பட வேண்டியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், மாற்று கருத்து இல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. யார் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கின்றார்களோ, மறுமை நாளை ஆதரவு வைக்கின்றார்களோ, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைப்பதற்கு யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இத்தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்திலையும் முன்மாதிரிக்குரியவர்கள். அப்படி முன்மாதிரிக்குரியவர்கள் எல்லா நேரங்களிலும் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதற்கான அளவுகோல் என்ன? நீங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறேனே எதை வேண்டுமானாலும் எழுதி கொள்வீர்களா? அந்த பாடலை படிப்பதற்காக எத்தகைய சினிமாக்களை கூட இஸ்லாமிய கலாச்சாரத்திற்குள் புகுத்திக் கொள்வீர்களா? அல்லாஹ்வின் தூதர் தன்னை புகழ்வதற்கு அளவுகோல சொல்லல. சஹீஹுல் புகாரியில நீங்க பார்க்கலாம், முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கலாம். லா துதுருனி கமா அத்ரத்தின் நஸாரா மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த கிறிஸ்தவ மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி முஸ்லிம்களாகிய நீங்கள் என் விஷயத்தில் வரம்பு மீறி விடாதீர்கள். நீங்கள் என்னை புகழ்வதாக இருந்தாலும் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லி புகழுங்கள், என்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி புகழுங்கள். நான் அல்லாஹ்வுக்கு அடிமையா தான் இருக்கிறேன். நான் இறை தூதர் என்ற உடனேயே எனக்கு அல்லாஹ்வின் ஆற்றல் வந்து விட்டது, அது அல்லாஹ்வுடைய தன்மைகளில் சிலது என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நானும் மனிதர் தான், நானும் இறைவனுடைய அடிமை தான், நானும் இறைவனுடைய தூதர் தான். நீங்கள் என்னை புகழ்வதாக இருந்தால் என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லியும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லியும் புகழுங்கள் என்று புகழ்வதற்கு ஒரு இலக்கணத்தை கற்றுத் தந்தாங்களே. பொதுவா எந்த தலைவர் அப்படி செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அரசியல்ல கூட பாருங்களேன், எல்லா கட்சியில உள்ள தலைவர்கள் என்ன ஆசைப்படுறாங்க? தனக்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் வரம்பு மீறி புகழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுறாங்க. இருக்கிறதுல ஆக கஞ்சனா இருப்பாங்க. அப்படி கஞ்சனா இருக்கக்கூடிய அந்த தலைவரை பார்த்து மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய குடை வள்ளலே என்று சொல்வதை விரும்புவாங்க. எல்லா கட்சிகளிலேயும் எல்லா தலைவர்களும் புகழை விரும்பக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இதற்கெல்லாம் நேர் மாற்றமாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கிறிஸ்தவ மக்கள் வரம்பு மீறி போனாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்துல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், கிறிஸ்துவ சமூகத்துல ஈசா நபியை இறைவனுடைய மகன் என்று சொல்லி வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு மகன் இருக்க முடியுமா? அல்லாஹ்விற்கு மனைவி இருக்க முடியுமா? அப்ப என்னை புகழ்வதாக இருந்தால் என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லித்தான் நீங்கள் என்னுடைய புகழை நீங்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய ஒருபோதும் அல்லாஹ்வுடைய இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிடக்கூடாது என்று தன்னை புகழ்வதற்கென்று ஒரு எல்லையை வகுத்து தந்தார்களே. அந்த இறை தூதரை இன்றைக்கு சுபஹான மௌலிதில் வரக்கூடிய அந்த வரிகளின் மூலமாக, அதில் வரக்கூடிய கவிதைகள் மூலமாக எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல வரம்பு மீறி இருக்கிறீங்க? அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட கூடுதலா இருக்குது, நான் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பெற்றிருக்கிறேன் என்று நீங்க என்னை சொல்லாதீங்கன்றாங்க. அவ்வளவு சொன்ன அல்லாஹ்வின் தூதரை இன்றைக்கு அந்த மௌலிதில எப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அதில் உள்ள சில வரிகளையும் அதனுடைய அர்த்தங்களையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சுபஹான மௌலிதில வரக்கூடிய ஒரு வரி, இன்னி இதா மஸ்ஸனி லைமு யுரப்பிஉனி அகூலு யா சய்யிதத்தி சாதாத்தி யா சனதி என்று வரக்கூடிய ஒரு பைத்துங்க. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மொழியாக்கத்தை கூட தௌஹீத் ஜமாத் நாங்க எங்க மொழியாக்கத்தை பண்ணல. இந்த கவிதை அரபி கவிதைக்கு நாங்க எங்க மொழியாக்கத்தை பண்ணல. சுந்தர தமிழில் சுபஹான மௌலிது அப்படிங்கிற ஒரு புத்தகம், சுபஹான மௌலித தமிழ்ல மொழியாக்கி
சுந்தர தமிழில் சுபஹான மௌலித் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய்பட்டினம் ஊர் இருக்கா இல்லையா, அந்த தேங்காய்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தேங்கை ஷர்ஃபுதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவி, ஒரு ஆளி, அவர் அந்த மௌலிதுக்கு மொழியாக்கம் செய்திருக்கிறார். அதுல வரக்கூடிய அந்த வரிகளை தான் நான் உங்கள்கிட்ட என்ன செய்யற அந்த மொழியாக்கத்தை எடுத்து சொல்றேன். நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த சினிமா பாட்டு மெட்டுகள் போட்டதும் இது தௌஹீத் ஜமாத்தால் உருவாக்கப்பட்டதல்ல. இன்றைக்கு மௌலிதை புனிதம் என்று சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் கடைபிடிக்கக்கூடியது. அதே போல இப்பொழுது நான் மொழியாக்கம் செய்யக்கூடிய இந்த வரிகளும் இது தௌஹீத் ஜமாத்தினுடைய சொந்த மொழியாக்கம் அல்ல. சுந்தர தமிழில் சுபஹான மௌலித் என்கிற புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு வரிகள். இன்னி இதா மஸ்ஸனி லைமுன் யுரபிஉனி, அதனுடைய அர்த்தம் என்ன? என்னை நடுங்க செய்துவிடும் ஏதேனும் பேரிடர்கள் என்னை தீண்டும் வேளையிலே அகூலு யா சய்யிதி சாதாத்தி யா சனதி, அப்படி ஒரு கடுமையை நடுங்க செய்யக்கூடிய அந்த தீண்டும் வேளையிலே இன்னுதவி கேட்டவனாய் அனைத்துலக தலைவர்களுக்கெல்லாம் அருந்தலைவர் ஆனவரே, இணையில்லா எண்ணிக்கை எண்ணினைப்பேர் என்றுரைப்பேன் நிச்சயமாய் அப்படின்னு புகழ்றாங்க. மீண்டும் அந்த தமிழை மட்டும் சொல்றேன் பாருங்க. என்னை நடுங்க செய்துவிடும் ஏதேனும் பேரிடர்கள் என்னை தீண்டும் வேளையிலே இன்னுதவி கேட்டவனாய் அனைத்துலக தலைவர்களுக்கெல்லாம் அருந்தலைவர் ஆனவரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க தான் எல்லாத்துக்கும் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், இணையில்லா என் இணைப்பே என்றுரைப்பேன் நிச்சயமாக. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி சோதனை வந்தாலும் அந்த டயத்துல நான் என்ன செய்வேன்? தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே என்று உங்களை பற்றி தான் நான் நினைப்பேன், உங்களிடத்தில் அவருக்குரிய விஷயங்களை எல்லாம் கேட்கக்கூடியவனாக இருப்பேன் என்று சோதனைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது அந்த சோதனையை நீக்கக்கூடிய ஆற்றல் இறை தூதரே உங்களுக்கு இருக்கிறது என்று நான் நினைத்து உங்களை புகழ்வேன் என்று இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் இருந்தாங்களே, அவங்க கூட இந்த விஷயத்தை தெளிவாகத்தான் விளங்கி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம் அந்த சமுதாயம் இருந்தாங்களங்க. ஆனா அல்லாஹ்னே என்னன்னு அந்த சமுதாயத்துக்கு தெரியாமலா இருந்துச்சு? அல்லாஹ் என்றால் என்னவென்று அந்த சமுதாயம் அறிந்து வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தாயார் ஆமினா அவர்களுடைய வயிற்றில் கருவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தந்தை அப்துல்லா மரணித்தார். எல்லாரும் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வரலாற்றை படிச்சிருக்கிறோமா இல்லையா? தாயினுடைய கருவுல அல்லாஹ்வின் தூதர் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அத்தா இறந்துட்டாங்க. அத்தாவுக்கு பேர் என்ன? அப்துல்லா. அல்லாஹ்வுடைய அடிமைன்னு தான் பேரே வச்சிருந்தாங்க. அப்ப அன்றைக்கு இருக்கிற சமுதாயம் அல்லாஹ்வை அறிந்திருந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அறிந்திருந்தார்கள்? அதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான். ஃபஇதா ரகிபு ஃபில் ஃபுல்க், அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த நபர்கள் கடலிலே ஏதேனும் ஒரு கப்பலிலே பயணிப்பார்களேயானால் அதிலே ஒரு கஷ்டம் சிரமம் வந்து விட்டால் தஉல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், கப்பல் பயணங்கிறது அவ்வளவு சாதாரண பயணம் இல்ல. திடீர்னு சூறாவளி காத்து அடிக்க ஆரம்பிச்சிடும். சூறாவளி காத்து அடித்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் அது ஈஸியாக கவிழ்ந்து விடக்கூடிய அளவிற்கு தான் அதனுடைய கடல் பயணங்கிறது ரொம்ப கரடுமுரடான ஒரு பயணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த சமூக மக்களை இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்று நாம சொல்றோமோ அவங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். அந்த மக்கள் கப்பலிலே ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி கப்பலிலே ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சிரமம் வந்து விட்டால் அந்த சிரமத்துல என்ன செய்வாங்களா? தஉல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், முழுக்க முழுக்க பிரார்த்தனையை வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, இறைவா நீ மட்டும்தான் எங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றணும், உன்னை தவிர வேற யாராலும் எங்களுடைய இந்த கஷ்டத்தை காப்பாற்ற முடியாது என்று அவங்க கப்பல் பயணத்துல போகும்போது சொல்லுவாங்க. திரும்ப அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து எல்லாம் காப்பாற்றப்பட்டு கரை வந்து சேர்ந்த உடனே அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் அவங்களை பத்தி பேசுறாங்க. இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம், அன்றைக்கு இருக்கக்கூடிய ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களே ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு சிரமம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த கஷ்டத்தை சிரமத்தை நீக்குவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆளால் நீக்க முடியும், அந்த அல்லாஹ்வை தவிர்த்து யாராலும் நீக்க முடியாது என்கிற நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனா அவங்க அந்த அல்லாஹ் நம்பிக்கையில சரி இல்லாததுனால தான் இன்றைக்கு நாம அவங்கள முஸ்லீம் இல்லைன்னு சொல்றோம், இஸ்லாத்தை ஏற்காதவங்கன்னு சொல்றோம், இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடியவங்க, இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் சொல்றோம்.
அப்ப அவங்கள்ட்ட என்ன தன்மை இருந்துச்சோ அதை விட ஒரு மோசமான ஒரு விஷயமாக இன்றைக்கு அந்த மௌலிது வரி இன்னி இதா மஸ்ஸனி லைனுன் யுரப்பி உமுனி, என்னையே நடுநடுங்க செய்து விடும் ஒரு பேரிடர் வந்து விட்டால் இறை தூதரை நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்க என்னுடைய அந்த கஷ்டத்தை நீக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் மாறுகிறது என்று சொன்னால், அப்ப எந்த அளவுக்கு இதுல மௌலிகள் அல்லாஹ்வின் தூதர் மீது மரபு மீறி வைத்திருக்கிறீர்கள்? எங்கேயாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது அப்படி சொன்னாங்களா? உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கிறது, நான் அந்த சிரமத்தை நீக்கி விட்டுருவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு இடத்துல அப்படி சொன்னது கிடையாது. என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுன்னு தான் சொன்னாங்க. உனக்கு என்ன சிரமம் வந்தாலும் அல்லாஹ்ட்ட கையேந்துன்னு தான் சொன்னாங்க. நீ அப்படி அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அவன் தான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க கூடியவன். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் இந்த சமுதாயத்திடத்திலே சொல்லுங்கள், உதுஊனி இறைவனாகிய என்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிப் லக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று இந்த சமூக மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இந்த சமூகத்திற்கு சொல்ல சொன்னது, நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன தேவைகள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்முடைய தேவைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்து உங்க கஷ்டத்தை நீக்குவான் என்று கற்றுத் தந்திருக்க, இன்னைக்கு ஒரு இயற்கை பேரிடர் வந்து விட்டால் நபியே நான் உங்களிடத்திலே கையேந்துவேன், உங்களை அந்த இடத்துல நம்பிக்கை வைப்பேன் என்கிற அளவிற்கு இன்றைக்கு மௌலிகளை வரம்பு மீறி இருக்கிறார்கள் என்றால், இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய முறையா? எதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தர இல்லையோ, இந்த சமுதாயத்தை எப்படி வழி நடத்தலையோ, வழி நடத்தாத அதற்கு மாற்றமான ஒரு தகவலை பைத் என்கிற பெயரை படிக்கின்றீர்கள், கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றேன்னு சொல்றீங்க. ஒரு ஆள் மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொன்னா இவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே பிடிக்காதுன்னு சொல்ல வர்றீங்க. இதில் அல்லாஹ்வின் தூதருக்கு பிடித்தவர்களாக யார் வந்து இருப்பார்? இறை தூதருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சாரம் பண்ணாங்களோ அதுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்திற்குரியவராக மாற முடியுமா? எனது அருமை சமூகமே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி அந்த சுபஹான மௌலிதுல வரக்கூடிய இன்னொரு வரி, பசத்து கஃப ஃபாகதி வன் நதல் அர்ஜு ஜஸீல ஃபضலிக்கும் வல் கரம் என்று வரக்கூடிய ஒரு பைத்துங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இதையும் அந்த சுந்தர தமிழில் சுபஹான மௌலிது என்கிற புத்தகத்துல வரக்கூடிய அந்த தமிழ் வாசகத்தையே உங்களிடத்துல படிச்சு காட்டுகிறேன். என் வறுமை, என் கைச்சேதம் ஆகிய கைகளை நான் விரித்து விட்டேன், ஆகவே யான் தங்களின் மீதான அருள் கொடை மற்றும் கொடைத்தன்மையை எதிர்பார்க்கிறேன். என்னுடைய வறுமை இருக்குதே, என்னுடைய வறுமையினால என் கையை உங்கள்கிட்டயே நான் நீட்டிட்டேன். அதே மாதிரி என்னுடைய கை சேதம், நான் இன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, என்னுடைய கை சேதத்தையும் நான் அதனால நான் என் கையவே விரிச்சுட்டேன், இறை தூதரை உங்களிடத்துல விரிச்சுட்டேன். ஆகவே யான் தங்களின் மீதான அருள் கொடை மற்றும் கொடைத்தன்மையை எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய கொடைத்தன்மை நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு இன்றைக்கு அதை புகழ்ந்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு வறுமை கஷ்டம் வந்தால் உங்கள்ட்ட நீட்டுறேன்ல, நீங்க எனக்கு அதை நீக்கி விட்டுருங்க, உங்க குடைத்தன்மை எங்களுக்கு வழங்கிடுங்க என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரை புகழ்வதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆற்றலை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான. மனிதனுடைய வறுமையை கஷ்டத்தை, பொதுவாக இந்த வறுமை கஷ்டத்தெல்லாம் தருவது யாருங்க? அந்த பொருளாதாரம் கொடுக்கிறது, ஒரு ஆளுடைய பொருளாதாரத்தை எடுக்கிறது, இது நம்ம கையில இல்ல. முதல்ல எல்லாமே யாருடைய கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு இறைவன் தான் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குகிறான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை குறைத்தும் வழங்குகிறான். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் ஒரு ஆளை செல்வந்தனா வச்சிருக்கிறதுக்கும், இந்த உலகத்துல ஒரு ஆளை அல்லாஹ் ஏழையா வச்சிருக்கிறதுக்கும், இதுக்கு அந்த ஆளுடைய கையில முதல்ல என்னமே கிடையாது. நாம என்னதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமில்லாட்ட நம்ம செல்வந்தனா மாற முடியாது. கடைசி வரை கஷ்டப்படக்கூடியவங்களாத்தான் இருந்துட்டே இருக்கணும். சில ஆட்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார், பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டார். ஆனால் இறைவனுடைய நாட்டம் அவனுக்கு வந்து விட்டால் பொருளாதாரத்துல மிக உச்சியில் அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருவான். அப்ப ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறதும் ஒருவனுக்கு வறுமையை தர்றதும் இது இறைவன் புறத்துல உள்ள ஒரு விஷயமா இருக்கும் பொழுது, எப்படி நீங்க சுபஹான மௌலிது வரியில் இப்படி எழுதுறீங்க? எனக்கு வறுமை வந்துருச்சு, கை சேதம் வந்துருச்சு, பசத்து கஃப ஃபாகதி வன் நதல், அந்த வறுமையினால கை சேதத்தினால என்னுடைய 2 கைகளை நான் விரித்து விட்டேன், நான் உங்களுடைய கொடைத்தன்மை எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய அருளை எதிர்பார்க்கிறேன்.
அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல உண்மையிலேயே கஷ்டம் வந்துருச்சா, சிரமம் வந்துருச்சா, என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கையேந்தணும். இறைவா, இப்படி பொருளாதாரத்துல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப சிரமத்துல நான் உள்ளாகிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சிரமத்தை இறைவா நீ நீக்கி விடு. அல்லாஹ்ட்ட கையேந்த வேண்டிய ஒண்ணு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நீங்கள் கையேந்தி இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இறை தூதருக்கு கொடுத்து கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழத்தானே செய்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது என்ன தப்பு என்று இந்த சமுதாயம் கேட்கும் என்று சொன்னால், அப்ப அந்த சுபஹான மௌலிது என்பதுல எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் வரம்பு மீறி இருக்கிறது என்று பாருங்கள். அதே மாதிரி அந்த சுபஹான மௌலிதில் வரக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு வரி, இதை விளக்குறதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்தினுடைய ஆரம்ப விஷயத்தை நாம தெளிவுபடுத்த ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் அதுல ஓரளவு தெளிவா தான் இருக்கிறோம். ஏதேனும் ஒரு விஷயத்துல நம்ம சத்தியம் செய்யறதா இருந்தா யார் மேல சத்தியம் பண்ணணும்? அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்தை நான் ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், சொல்லி அதுல சத்தியம் செய்ய விரும்புறேன், சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். ஆரம்பத்துல எப்படி எல்லாம் இருந்துச்சு, மத்த சமுதாயத்தில் இருப்பாங்க, எங்க அம்மா மேல சத்தியமா, எங்க அப்பா மேல சத்தியமா, என் பிள்ளைங்க மேல சத்தியமா, என் கணவன் மேல சத்தியமா, மனைவி மீது சத்தியமா என்று மத்த சமுதாயத்தில் சொல்லுவார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கையில உள்ளது. ஆனா இஸ்லாத்துல அப்படி செஞ்சிட முடியுமா? என் தாயின் மீது ஆணையாக, என் தந்தையின் மீது ஆணையாக, என் மகளின் மீது ஆணையாக, இன்னும் சமுதாய ஆரம்பத்துல என்ன பண்ணுச்சுன்னா குர்ஆன் மீது சத்தியமான்னு சொல்லுவாங்க. குர்ஆன் இருக்குது இல்ல, அந்த குர்ஆன் மீதே சத்தியம் செய்யக்கூடியவராக ஆரம்பத்தில் இந்த சமுதாயம் இருந்தார்கள். அப்பதான் நாம அந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னோம், இந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்துல நாம மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன என்று சொல்லி சத்தியம் செய்வதாக இருந்தால் இறைவன் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். இறைவன் அல்லாத எந்த நபர்களின் மீது, இறைவன் அல்லாத எந்த பொருட்களின் மீது சத்தியம் செய்வது நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது என்பதை எந்த அளவுக்கு நம்ம சொன்னோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன் ஹலஃப லி கைரில்லாஹ், இறைவன் அல்லாதவர்கள் மீது யார் சத்தியம் செய்கிறார்களோ ஃபக்கது அஷ்ரக, அவர் படைத்த இறைவனுக்கு இணை வைத்து விட்டார். அல்லாஹ் அல்லாத அடுத்தவங்க மேலேயோ அடுத்த பொருள் மேலேயோ நம்ம சத்தியம் பண்ணிட்டோம்னு வைங்க, அதுக்கு ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை என்ன? ஃபக்கது அஷ்ரக, அவர் படைத்த இறைவனுக்கு இணை வைத்து விட்டார். இன்னொரு நபிமொழியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான ஹாலிஃபன், உங்களை யாரு சத்தியம் செய்வதற்கு விரும்புகிறாரோ ஃபல் யஹ்லிஃப் பில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் மீதுதான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் மீது சத்தியம் செய்யலையா அவுளி யஸ்முத், அல்லது வாய் மூடி இருந்துருங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க பாருங்க. நீங்க சத்தியம் செய்யறதா இருந்தா இந்த நம்பிக்கை கொண்ட சமூகம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். அப்படி அல்லாஹ் மீது சத்தியம் செய்யறதுக்கு நீங்க விரும்பலையா, வாய் மூடி அமைதியா இருந்துருங்க. அடுத்தவங்க மேலேயோ அடுத்த பொருட்கள் மீதோ நீங்கள் சத்தியம் செய்து விட்டால் ஃபக்கது அஷ்ரக, நீங்கள் படைத்த இறைவனுக்கு இணை வைத்து விட்டீர்கள். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல உள்ள மக்களுக்கு இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு விளக்குறாங்கன்னா, ஒரு யூதர் வருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுகிறார், ஹல் துனவ்விதுன், நபியே நீங்களும் இணை வைக்கத்தானே செய்றீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை வைப்புல இருந்து மக்களை மீட்டெடுக்கத்தான் வந்தாங்க. இறைவன் தூதரை தேர்வு செஞ்ச முதல் நோக்கமே அதுதான், இந்த சமூகத்தை இணை வைப்பிலிருந்து மீட்டு ஒரு இறைவனின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதுதான் தூதத்துவத்தினுடைய முதலாவது தலையாய பணி. அது அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கும் பொழுது அந்த யூதர் வந்து சொல்லுகிறார், ஹல் துனவ்விதுன், நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டீர்களே என்று சொல்லும்போது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் அல்லாஹ்வுக்கு இணை வச்சேனா, அப்படி அது என்ன விஷயம், என்ன யாது என்று கேட்கிற பொழுது அப்போது அந்த யூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்க சில நேரம் என்ன பண்றீங்க, வல் கஅபதி, காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு செய்றீங்களே, இப்படி ஒரு பொருளின் மீது நம்ம சத்தியம் பண்ணலாமா? உங்க கருத்தின் அடிப்படையிலேயே அல்லாஹ் மீது தான் சத்தியம் பண்ணணும், வல் கஅபத்தின் சத்தியம் பண்ணலாமான்னு கேட்கும் பொழுது அதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து வழிகாட்டுறாங்க. அந்த வல் கஅபத்தின் சத்தியம் என்ற பழக்கம் இருக்குது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வர்றதுக்கு முன்னாடியே அந்த அரபுகள்கிட்ட அடிக்கடி இருக்கிற ஒண்ணு வல் கஅபத்தி. இது பழங்காலத்துல உள்ள ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அதை ஒரு யூதர் சுட்டி காட்டுகிறார். அதை அறிந்த அல்லாஹ்வுடைய தூதர், ஆமா காபா மேல நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அடுத்த அந்த சமுதாயத்தை வழிகாட்டுகிறார்கள். இனி நீங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் வல் கஅபத்தி, காபாவின் மீது சத்தியமாக சொல்லாதீங்க, அதற்கு பதிலாக ரப்பில் கஅபத்தி,
காபாவினுடைய ரப்ப இருக்கிறானே அதனால அல்லாஹ் ஆயிடும். அந்த காபாவினுடைய ரட்சகனின் மீது சத்தியமாக என்று நீங்க சத்தியம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்ப இந்த சமுதாயத்தை இந்த அளவுக்கு வழிகாட்டினாங்கல்லங்க. கடந்த காலத்துல உள்ள ஒரு பழக்கத்தை கூட ஒரு யூதர் சொன்ன உடனேயே அதை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி அமைத்து இந்த சமுதாயத்தை வழிகாட்டுறாங்க. நீங்கள் சத்தியம் செய்யறதா இருந்தா அல்லாஹ் மீது மட்டும்தான் செய்யணும், இறைவன் அல்லாத அடுத்தவர்கள் மீதோ அடுத்த பொருட்களின் மீதோ சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு அவங்க அந்த சுபஹான மௌலிதுல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? அந்த சுபஹான மௌலிதுல நீங்க பாத்தீங்கன்னா அக்ஸம்து ஃபி நஸ்ரி பிக்கும் அலைக்கும் என்கிற ஒரு வார்த்தையை எழுதி இருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அக்ஸம்து நான் சத்தியம் செய்கிறேன், பி நஸ்ரி பிக்கும் அலைக்கும். இது அதுல வரக்கூடிய அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் பாருங்க. நபியே, தங்களை கொண்டு யான் உதவி பெறுவதில் தங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். இதுல அங்கேயே சில ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்துல நாங்க எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சத்தியம் பண்ணோம், இதுல அல்லாஹ் மேலதானே நாங்க சத்தியம் பண்ணி நாங்க எழுதி வச்சிருக்கிறோம், அந்த பைத்துல உள்ள கருத்து அல்லாஹ் மேலதான் நாங்க சத்தியம் பண்ணி இருக்கிறோம் சொன்னாங்க. ஆனா இப்ப அதனுடைய பொருள் அந்த சுந்தர தமிழின் சுபஹான மௌலிதின் தமிழ்ல மொழியாக்கம் பண்ணப்பட்டது. அதனுடைய பொருளை மீண்டும் படிக்கிறேன். இதுல யார் மேல சத்தியம் செய்யப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. நபியே, தங்களை கொண்டு யான் உதவி பெறுவதில் தங்களின் மீது சத்தியம் செய்கிறேன். தங்களின் மீதுனா யாருங்க? அல்லாவா? நீங்க மௌலிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதரை பார்த்து நீங்கள் மௌலிது படிக்கும் பொழுது தங்களின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று சொல்ல வருகிறீர்கள் என்றால் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலதானே சத்தியம் பண்ணி சொல்றீங்க. எனக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்யணுங்கிறதுக்காக உங்க மேலேயே சத்தியமா சொல்றேன். இது மார்க்கத்துல உள்ளதா? இதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்தாங்க. நீங்க முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நீங்க சத்தியம் செய்யறதா இருந்தால் நீங்க அல்லாஹ் மேல சத்தியம் செய்யுங்க. மன் ஹலஃப லி கைரில்லாஹ், யார் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறார்களோ ஃபக்கத் அஷ்ரக, அவர் படைத்த இறைவனுக்கு இணை வைத்து விட்டார், ஷிர்கான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். அப்ப எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஷிர்கான காரியம்னு சொன்னாங்களோ அந்த சுபஹான மௌலிது உள்ள கொண்டு வந்துட்டீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க மேல சத்தியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப இப்படி அல்லாஹ்வின் தூதரை இணை வைக்கக்கூடிய பல அம்சத்துல நீங்க சொன்னீங்கன்னா இது எப்படிங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை புகழக்கூடிய விதமா இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் விரும்பினாங்களா? தன்னுடைய சமுதாயம் தன்னை புகழக்கூடிய விஷயத்தில் மற்ற சமூகத்தை போல வரம்பு மீறி நடக்கட்டும், மற்ற தலைவர்களை போல எப்படி நானும் வரம்பு மீறி புகழட்டும், இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எதிர்பார்க்கலையே. தன்னை புகழ்வதற்கே ஒரு அழகான வரையறையை கற்றுத் தந்திருக்கும் பொழுது இன்னைக்கு எந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த சுபஹான மௌலிது அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறோம் என்கிற பெயர்ல அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்குது. அப்ப இது போன்ற அந்த விஷயங்களில் எல்லாம் நாம கண்டிப்பாக விலை இருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி அந்த சுபஹான மௌலிதுல வரக்கூடிய அடுத்த சில 2 பைத்துகளை பாருங்கள். அந்த முன்ஜீனா மினல் ஹுரக் மின் லஹைபின் நாரி வல் அஜஜ் ذنبنا மாஹில யம்னஉனா மின் துரூஃபின் ஃபி துரூஃபி தமிஇ வல் அஜஜ் அப்படின்னு 2 வரி வருதுங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? நரக நெருப்பின் ஜுவாலையினாலும் அதன் கடும் வெப்பத்தினாலும் கரிந்து போகாமல் எங்களை காப்பாற்றுவது தாங்கள் ஆவீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை பார்த்து அந்த பைத்துல சொல்றாங்களா? என்ன சொல்றாங்களா? நரக நெருப்பினுடைய ஜுவாலை இருக்குது, அதனுடைய கடும் வெப்பம் இருக்குது, அதுல கரிந்து போகாமல் இருக்க எங்களை காப்பாற்றுவது நீங்கள் தான். அதே போல எங்களின் பாவங்களை அழிப்பவரே, தாங்கள் பாவங்களை அழிப்பது எங்கள் கண்ணீர் வடிப்பதில் இருந்தும் கதறுவதில் இருந்தும் தடித்து விடும். மறுமையில நாங்க கண்ணீர் வடிச்சிடக்கூடாது, மறுமையில நாங்க கதறிடக் கூடாது. அதனால நீங்க பாவத்தை மன்னிக்கிறீங்களா? எங்க பாவத்தை நீங்க பாவத்தை மன்னிக்கிறது எங்களை கண்ணீர் வடிக்கிறதுல இருந்து காப்பாத்திருது, மறுமையில நாங்க கதறதுல இருந்து காப்பாத்திருது. அதே போல நரக நெருப்பினுடைய ஜுவாலையில இருந்து அதனுடைய வெப்பத்துல நாங்க கரிஞ்சு போகாம இருக்க நீங்க தான் எங்களை காப்பாத்துறீங்க என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே ரசூலுல்லாஹி இப்படித்தான் இந்த சமுதாயத்தை வழி நடத்தினாங்களா? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பிரச்சாரத்தை எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டு பகிரங்கமா இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண முடியல. ரகசியமாக அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் போய் கொண்டிருக்கிறது. அப்படி ரகசியமாக அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் போய் கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அல்லாஹ் இந்த குர்ஆன்ல என்ன பண்றான்னா வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். இதுவரை பிரச்சாரம் ரகசியமா போய்கிட்டு இருக்குது. இனிமே அந்த பிரச்சாரத்தினுடைய வியூகத்தை நீங்க மாத்துங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து அவங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. நல்ல வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழைத்தார்கள். குறைஷி குலைத்து அழைத்தார்கள்.
அந்த குறைஷ் குலத்துல தன்னுடைய சாச்சா, தன்னுடைய மாமி, தன்னுடைய மகள், இப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த சொந்தத்தையும் அழைத்து விட்டு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன முக்கியமான வார்த்தை, தன்னுடைய சச்சாவை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இந்த உலகத்துல எதனாலும் கேளுங்க நான் கொடுக்கிறேன், ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாத்தை ஏத்துக்காம மறுமையில இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு என்னுடைய மகனே எப்படியாவது என்னை காப்பாத்தின்னு அங்க வந்து நிக்காதீங்க, அல்லாஹ்ட்ட இருந்து என்னால என்ன செய்ய முடியாது, சிறிது கூட உங்களை காப்பாற்ற முடியாது. தன்னுடைய மாமி சஃபியா அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்த உலகத்துல எதனாலும் கேளுங்க, நான் உங்க மருமகன், முடிந்த அளவுக்கு நான் உலகத்துல நீங்க கேட்கறத கொடுக்கிறேன், ஆனா மறுமை நாள்ல இறைவனுடைய தண்டனைக்கு ஒருவேளை ஆளான பிறகு அங்க வச்சு என்னுடைய மருமகனே எப்படியாவது என்னை காப்பாத்தின்னு சொல்லாதீங்க, அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து கொஞ்சம் கூட என்னால காப்பாற்ற முடியாது. தன்னுடைய மகள் ஃபாத்திமா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, யா ஃபாத்திமத்த பின்த முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவை சலீனி மிம்மால், என்னுடைய செல்வத்திலிருந்து எதனாலும் கேளு, நான் உன்னுடைய தந்தை, இந்த உலகத்துல உனக்காக நான் எதனாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன், ஆனா நான் சொல்லக்கூடிய கொள்கையை கேட்காம ஒருவேளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீ ஆளான பிறகு அங்க வந்து என்னுடைய தந்தையை எப்படியாவது காப்பாத்துறீங்க, அங்க வந்து நிக்காதீங்க, அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து கொஞ்சம் கூட என்னால காப்பாற்ற முடியாது. தன்னுடைய மகள்கிட்ட சொன்ன வார்த்தை, தன்னுடைய மாமிகிட்ட சொன்ன வார்த்தை, தன்னுடைய சிறிய தந்தைகிட்ட சொன்ன வார்த்தை, தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தார்கிட்ட சொன்ன வார்த்தை, இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிடுங்க, இஸ்லாத்தின்படி நடந்துக்கிடுங்க, பிரச்சனை இல்ல, இந்த இஸ்லாத்திற்கு மாற்றமாக நீங்கள் போய் இறைவனுடைய தண்டனைக்கு ஒருவேளை ஆளாகிவிட்டால் என்னால கொஞ்சம் கூட காப்பாற்ற முடியாது அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்க, இவ்வளவு தெளிவான சட்டத்தை நமக்கு சொல்லி இருக்க, இன்னைக்கு நீங்க என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க, நரக நெருப்பினுடைய ஜுவாலையில அதுல கரிஞ்சு போகாம இருக்க எங்களை காப்பாத்துறது நீங்க தான், எங்க பாவத்தை மன்னிப்பதன் மூலமா நாங்க மறுமை நாள்ல அழுகாம இருக்கிறதுக்கு, கதறாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யறது நீங்க தான் என்று இப்படி செய்யறீங்களே, அப்ப பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, நரகத்திலிருந்து ஒருவர் வேதனையிலிருந்து காப்பாத்துகிற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது என்று இவ்வளவு விஷயங்கள் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு இன்னும் நிறைய விவரிப்பதற்கு இருக்குது. நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவங்க, நீங்க தான் நோயை நீக்கக்கூடியவங்க, நீங்க தான் சிரமத்தை நீக்கக்கூடியவங்க என்று இப்படி எத்தனையோ பல்வேறு விஷயங்கள் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரங்களை எல்லாம் இறை தூதருக்கு அந்த ஆற்றல் இருப்பதாக அந்த மௌலீத் வரிகள் இஸ்லாத்தினுடைய வரம்பை மீறி கொண்டிருக்கிறது. அப்ப வரம்பு மீறி அந்த வார்த்தைகளை படிப்பது இது எப்படி நமக்கு நன்மையாகும்? முதல்ல யோசியுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை என்னை இறைவனுடைய அடிமைன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மௌலீத் வரி இறை தூதரை இறைவனுடைய அடிமை என்று சொல்லாமல் இறைவனுடைய அதிகாரத்திற்கு சொந்தம் கொண்டாடுற விதம் ஆக்கி வச்சிருச்சு. இது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இஸ்லாம் என்பது நான் எதை உங்களுக்கு சொன்னேனோ அதை நீங்கள் கடைபிடிப்பதுதான். அதை நீங்க கடைபிடிச்சால் அதுவே போதுமானது. ஈயாக்கும் முஹதஸாத்தில் உமூர், நான் சொல்லாத எனக்கு பிறகு எதுவெல்லாம் இந்த இஸ்லாத்தில் புதிய புதிதாக உருவாக்கப்படுமோ அவ்வளவு விஷயத்தை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த சுப்ஹான மௌலித் ஓதுவது, ரபியுல் அவ்வல் மாதத்துல ஓதுவது, இது அல்லாஹ்வால் கற்றுத்தரப்பட்ட காரியம் அல்ல, இறை தூதரால் கற்றுத்தரப்பட்ட காரியம் அல்ல. ஏதோ சில காலங்களுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்களில் சிலரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த சுப்ஹான மௌலித் இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயத்திற்கும் நபி வழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப அந்த நபி வழி இல்லாத ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் அதற்காக நீங்க நன்மை கிடைக்கும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை பல யுக்பல மின்ஹு, அந்த காரியம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர் மறுமை நாளில் நஷ்டவாளியாக இருப்பார் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வசனத்தையும் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இன்னொரு ஒரே செய்தியை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துல குல்லு உம்மத்தி யதுகுலுனல் ஜன்னா இல்லாமன் அபா, இறைவன் அந்த மறுத்த ஆளை தவிர என்னுடைய சமுதாயத்துல எல்லாருமே மறுமையில் சொர்க்கம் போகலாம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமன் யஅபா, அல்லாஹ்வின் தூதரை மறுத்தவர்கள் என்றால் யார்? எதை மறுத்தவர்கள்? அவங்கதான் இந்த நபியினுடைய உம்மத்துல சொர்க்கம் போக முடியாதுன்னா அவங்களை பற்றி சொல்லுங்கள்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தாஅனி, யார் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ தஹலல் ஜன்னா, அவங்க மறுமையில சொர்க்கம் போயிடலாம். வமன் அஸானி, யார் எனக்கு மாறு செய்யறாங்களோ ஃபக்கத் அபா, அவர்கள் தான் மறுத்தவர்கள். இந்த மறுத்த என்னுடைய உம்மத்துல உள்ளவங்க தான் மறுமையில சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்களே.
இதைத்தான் இந்த ஜமாத்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க நாங்க சொல்லிட்டோம் என்பதற்காக எல்லாத்தையும் கண்மூடித்தனமா ஏற்காதீங்க. நாங்கள் சொன்னது எந்த அடிப்படையில் சொன்னோம், அது குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, நபி வழியாக இருந்தால் அதை கடைபிடியுங்கள், நிச்சயம் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எது நபி வழியில் இல்லாத காரியமோ அதை யார் பிரச்சாரம் செய்தாலும், எத்தனை நபர்கள் பிரச்சாரம் செய்தாலும், எத்தனை காலங்கள் இந்த சமுதாய மக்களால் பின்பற்றப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு விஷயம் நபி வழியாக இல்லாவிட்டால் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மை மறுமை நாளில் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடக் கூடாது. எனவே இந்த விஷயத்தில் சரியாக நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் சுப்ஹானா மௌலித் என்ற இணை வைக்கும் காரியத்தில் எந்த அளவுக்கு நமக்கு இணை வைக்கிற காரியம் வரிகள் அதில் இருக்கின்றது என்பது சகோதரர்கள் விவரமாக நமக்கு விவரித்தார்கள். அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக வேண்டும் என்று கூறியவனாக நிகழ்ச்சியின் நிறைவாக கிளை பொருளாளர் ஷேக் மெஹ்தீன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மேலும் இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு காவல்துறையினருக்கும் ஒளிவொலி அமைத்து தந்த சகோதரர்களுக்கும் மற்றும் இங்கு நாற்காலிகள் தந்த சுனத்துல் ஜமாத்தார்களுக்கும் அல்லாஹ் புரிவானாக என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன். சபை கலைந்துவா சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.